என்ன பண்ணாங்க, நர்ஸ் வேஷம் போட்டுட்டு வந்து கரெக்ட்டா போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாங்க, அழகா வந்து யாருக்கும் தெரியாம வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வண்டியில ஏத்துறாங்க. அப்ப கரெக்ட்டா பார்த்துறாங்க ரவுடீஸ் எல்லாருமே. அந்த அந்த காவேரி இந்த மாரி பண்ணியிருக்கா பாரேன், எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. விடவே கூடாது. உடனே வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா, ஃபோன் எடுக்க மாட்டேங்குது பசுபதிக்கு. உடனே வந்து சரி பின்னாடியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போறாங்க. காவேரி வந்து பயந்து போயிடுறாங்க. பின்னாடி ரவுடீஸ் எல்லாம் துரத்துறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து காவேரி வந்து ரொம்ப பயந்து போய் அப்படியே போயிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்து வெண்ணிலா வந்து யாரு அப்படின்னோனே, ரவுடீஸ் எல்லாம் துரத்துறாங்க. நம்ம உடனே போணும் அப்படின்னோனே, ஃபாஸ்ட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய வந்து ஃபாஸ்ட்டா ஓட்ட சொல்லி போயிட்டே இருக்காங்க. இங்க ரவுடீஸும் அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு வந்து விஜய கூட்டிட்டு வராங்க. விஜய் மேல வந்து இருக்கிற கேஸ வந்து ம் வந்து விரிவா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க வக்கீல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி விஜய் தான் எல்லாமே பிளான் போட்டு பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் தான் பிளான் போட்டு எல்லாமே செஞ்சுட்ருக்காரு. அவங்கள வந்து இந்த மாரி தள்ளி விட்டது விஜய் தான். விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்ல வந்து வாதம் வந்து போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில ஜட்ஜ் வந்து சரி பேஷண்ட்டுக்கு வந்து முழிப்பு வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல சார் பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் நினைவு வந்து வந்துடுச்சு. ஆனா அவங்க எதுவுமே இன்னும் ஸ்டேட்மெண்ட் குடுக்கல அப்படின்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட்ட வாங்குங்க அப்படின்றாங்க. அதுவரைக்கும் வந்து ரிமைண்ட் பண்ணுங்க விஜய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அங்க வெண்ணிலாவும் நம்ம காவேரியும் வந்துடுறாங்க. வெண்ணிலா வந்து சார் மன்னிச்சிடுங்க சார் லேட்டா வந்ததுக்கு அப்படின்னோனே, வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா வெண்ணிலா வந்து கூண்டுல ஏறுறாங்க. சார் எல்லா உண்மையும் எனக்கு நினைவு வந்துருச்சு. எல்லாமே எனக்கு தெரியும் சார். நான் சொல்றேன் சார் அப்படின்னோனே, இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். இதுக்கெல்லாம் காரணம் பசுபதி தான் சார். பசுபதி தான் உண்மையிலேயே என்னை வந்து தள்ளி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு எல்லாம் அடிச்சுட்டாங்க. காவேரி இப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் வந்து அப்படியே வந்து ஒண்ணும் புரியாம அப்படியே பார்க்குறாரு. வெண்ணிலாவ அப்பாடா உண்மைய சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து சார் இதெல்லாம் என் சொந்த நினைவோடு தான் சார் நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மாமாவும் வந்துட்டு, ஆமா சார் வெண்ணிலா சொன்னதுல உண்மைதான் சார். வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லும்போது கரெக்ட்டா அவங்க மாமாவும் கூட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதி தான் சார். பசுபதி தான் வெண்ணிலாவ மேலேருந்து தள்ளிவிட்டான். அதுக்கு வந்து பார்த்த சாட்சி வந்து நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு கோர்ட் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து போலீஸ் கிட்ட வந்து கோர்ட் வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்குறாங்க. ஜட்ஜ் வந்து என்ன கேஸ் விசாரிச்சிங்க? இந்த மாதிரி போயிட்டுருக்கு. தேவையில்லாம அப்பாவிய வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி முதல்ல அந்த பசுபதி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. பசுபதியே இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கூட்டிட்டு வந்து விடுறாரு நிவின். அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சியாகிறாங்க. பசுபதி வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. வந்து பசுபதியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம நிவின், அதுக்கப்புறம் குமரன், காவேரி எல்லாருமே சேர்ந்து விஜய்க்கு உண்டான நியாயத்தை வந்து வாங்கி தந்துடுறாங்க. விஜய் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுறாங்க. அதனால விஜய் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இல்லை மாமா ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே பொறுமையாக வந்து இல்லை மாமா வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் விஜய் கூட்டிகிட்டு வாங்க. என்னம்மா நீ இவ்வளோ தூரம் பாடுபட்டு நீ தானம்மா வந்து விஜய் வெளியே இவ்வளோ பண்ண. இப்போ கடைசியில் விஜய் வெளியே வரும்போது இப்படி பண்ணிட்டு இருக்க காவேரி. விஜய் ஒன்று தான் தேடுவார் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க மாமா. இல்லை மாமா ரொம்ப அர்ஜென்ட்டா அக்கா ஃபோன் பண்ணுறா. என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கிளம்புறேன் மாமா, தப்பாக நினச்சிக்காதீங்க, விஜய் வந்துட்டோன்னே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. இதை நிவின் குமரன் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து சைன் எல்லாம் போட்டுட்டு வெளியே வராரு. முதல்ல காவேரி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெளியே ஓடி வராரு காவேரி பார்க்கறதுக்காக. உடனே வந்து வெளியே வந்தோன்னே அவருக்கு ஏமாற்றமாக இருக்குது. தேடி தேடி பார்க்குறாரு, காவேரி காணும். வெண்ணிலா அங்கே தான் இருக்காங்க. ஆனால் வெண்ணிலாவை கண்டுக்கல விஜய். ஃபுல்லாக இடத்தையும் பார்த்துட்டு உடனே நிவின் கிட்டே குமரன் கிட்டே வரேன் வந்து வெண்ணிலா வந்து பேச போகிறாங்க. வெண்ணிலாவை அவாய்ட் பண்ணிட்டு காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கிட்ட. அவங்க வந்து முடிக்கிறாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல்.